நார்மலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு எல்லா டாக்ஸையும் கூட்டு போய் ஒரு ஷெல்டரை வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஷெல்டருக்கு தேவையான அமௌண்ட் பட்ஜெட் வந்து இப்போது பிளேஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நார்மலாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் போதே அப்போவுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணனால ஒரு டாக்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான வேக்சினேட் பண்ணி அதுக்கெலாம் வந்து கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுல வந்து என்ன தப்பு இருக்குது? இப்போது 100ல் வந்து ஒரு 10 நாய் தான் வந்து அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா, இப்போது அதனால வந்து மீத இருக்க 90 டாக்ஸும் வந்து ஏன் வந்து சஃபர் ஆகணும்? மேபி ஒழுங்காக ப்ராப்பரான ஒரு மானிட்டரிங் பண்ணி அதுக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அரேஞ்ச் பண்ணி இது மானிட்டர் பண்ணி அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து நாட் ஒன்லி ஃபார் பீப்புள், எல்லா இந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லத்துக்குமே வந்து கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள்னும் போது இந்த இஷ்யூக்கும் மேஜரான பார்ட் வந்து கவர்மெண்ட் இருக்குது. பட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரதா சொல்லிட்டு ஒரு ராங்கான டெசிஷன் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து திரும்ப அதை வந்து ப்ராப்பராக மாற்றிருக்காங்க. அதாவது ரீலோகேட் பண்ணாமல் அந்தந்த ஹேபிட்டாட்லேயே வந்து திரும்ப கொண்டு வந்து விட்டுணுன்ற மாதிரி.